கல்வராயன் மலை அடிவாரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக தந்தை மகன் இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவாரம் கச்சராயபாளையம் அருகே உள்ள மாதவச்சேரி கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக கச்சராயபாளையம் தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மாதவச்சேரியில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அங்கு கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை மற்றும் அவருடைய மகன் விஜயகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணைக்கு பின்னர் சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 110 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். விஷ சாராய சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனை தலை தூக்கியுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மளிகை கடையை உடைத்து சர்வசாதாரணமாக பணம் திருடிய இளைஞரை சிசிடிவி காட்சி மூலம் 2 மணி நேரத்தில் பிடித்த போலீசாரின் செயல் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகபர் சாதிக். இவர் அப்பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போன்று நேற்று முன்தினம் வியாபாரம் செய்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்று நேற்று காலை கடைக்கு வந்தபொழுது கடையின் கதவு உடைக்கப்பட்டு கடையில் வைத்திருந்த 25,750 ரூபாய் பணம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து திருட்டு குறித்து அளித்த புகாரின் பேரில் கூத்தாநல்லூர் போலீசார் கடையில் உள்ள சிசிடிவி கேமரா அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த வஜ்ருதீன் என்ற இளைஞரை கைது செய்தனர். இதையடுத்து இளைஞர் வஜ்ருதீன் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து திருடப்பட்ட பணம் 25,750 ரூபாயை பறிமுதல் செய்தனர். புகார் அளித்த 2 மணி நேரத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திருடனை கண்டுபிடித்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கூத்தாநல்லூர் போலீசாரை வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆந்திரா மாநிலத்திலிருந்து தேனி மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியிலிருந்து தேனி மாவட்டம் வருசநாடு பகுதிக்கு பேருந்தின் மூலம் கஞ்சா கடத்தி வந்து கடமனைக்குண்டு அருகே டானா தோட்டம் பகுதியில் ஆட்டோவில் மாற்ற முயன்றனர். அப்போது கடமனைக்குண்டு போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கஞ்சாவை ஆட்டோவில் மாற்ற முயன்றது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் கஞ்சா கடத்தி வந்த உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாயன், வனராஜா மற்றும் குமணன்தொழு பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் கஞ்சா கடத்தல் தொடர்பாக குமணன்தொழு பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ரமணா ஆகிய 2 பேரை கடமனைக்குண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூரில் அதிமுக நிர்வாகி நடுரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் வண்டிப்பாளையம் ஆளணி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பநாதன். முன்னாள் கவுன்சிலரான புஷ்பநாதன் அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக இருந்து வந்தார். இந்த நிலையில் நள்ளிரவு புஷ்பநாதன் புதுவண்டிப்பாளையம் சூர சம்கார தெருவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்த மர்மநபர்கள் வழிமறித்து அரிவாளால் நடுரோட்டில் வெட்டியுள்ளது. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதுபற்றி தகவல் அறிந்த கடலூர் துணை போலீஸ் சூப்பரண்டு பிரபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்தவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இதையடுத்து கொலை செய்யப்பட்ட புஷ்பநாதன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் கடலூர் முதுநகர் போலீசார் முன்விரோதம் காரணமாக புஷ்பநாதன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா, அவரை கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 ஆண்டுகளில் டெங்கு காய்ச்சலுக்கு தடுப்பூசி விநியோகம் செய்யப்படும் என்று இந்திய இம்யூனி நியூலாஜிக்கல் நிறுவன நிர்வாக இயக்குநர் ஆனந்த்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்திய இம்யூனி நியூலாஜிக்கல் நிர்வாக இயக்குநர் ஆனந்த்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் தங்கள் நிறுவனம் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு பரவும் நோய்களை வருமுன் காப்போம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தடுப்பதற்கான தடுப்பூசிகளை தயார் செய்து இந்தியா மட்டுமல்லாது 60 வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இன்னும் 2 ஆண்டுகளில் டெங்கு தடுப்பூசி மருந்துகள் விநியோகம் செய்யப்படும் என்றும் இந்தியாவில் அதற்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தடுப்பூசி ஆராய்ச்சி பணியில் மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக கூறினார். இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ். நாங்கள் அனிமல் வேக்சின்ஸ்
மற்றும் ஹியூமன் வேக்சின்ஸும் தயார் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கொரோனா டைமில் கூட COVID-19 வேக்சின் தயார் பண்ணோம். இப்போ எங்கள் R&D பைப்லைனில் பல வேக்சின்ஸ் ரிசர்ச்சில் இருக்குது. டெங்கு வேக்சின், சிக்கன் குனியா வேக்சின், ஜீகா வேக்சின் போல வேக்சின்ஸ் எங்கள் R&D பைப்லைனில் இருக்குது. அது இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஹெப்படைட்டிஸ் A வைரஸ்க்கான வேக்சின் நாங்கள் தயார் பண்ணோம். இதுக்கு முன்னாடி சைனாவிலிருந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்களே இங்கே தயார் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி கிடைச்சிருக்கு. நாங்கள் தயாரிச்சிட்ருக்கிறோம். Phase 1 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்குங்க. இப்போ Phase 2, Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இப்போ ஆரம்பமாகுது. இன்னொரு 2 வருஷத்தில் இந்த வேக்சின் வரும். மத்திய அரசு எங்களுக்கு அவங்க தான் லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் த வேக்சின். அது இல்லாமல் நாங்கள் ஆராய்ச்சிக்கான பணம்லாம் மொத்தம் எங்கள் கம்பெனிலேருந்தே நாங்கள் எங்கள் வர லாபத்தை எடுத்து நாங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.